என் அன்பு பிள்ளைகளே, கற்களின் ரகசியம், விலையேறப்பட்ட இரத்தனங்கள், வைரங்கள், இப்படிப்பட்ட கற்களை பற்றியதான ரகசியம். தேவன் இதை மணவாட்டி என்ற அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், அந்த மணவாட்டி எப்படி இருப்பாள் என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை நான் ஒரு ஆலயத்திற்கு ஒரு திருமணத்திற்காக என்னை அழைத்திருந்தார். அப்பொழுது அந்த போதகத்தில் வருகிறேன் என்று சொல்லி நானும் போனேன். அப்பொழுது திருமண ஆராதனை ஆரம்பித்தது. மணவாளன் வந்து அவருடைய ஆசனத்தில் அமர்ந்தார். மணவாட்டியை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது மணவாட்டியை திரும்பி பார்த்தேன். மிக மிக அழகாக சிவந்த மேனியோடு கூட மிக தேவ தூதனை போல இருந்தாள். எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு அழகிய பெண் இருப்பாளா என்ற ஆச்சரியம். அந்த மணவாளன் கொடுத்து வைத்தவன் என்று நான் நினைத்தேன். திருமணம் நடந்து முடிந்தது. நாங்கள் ஜெபித்து முடித்து வீட்டுக்கு போய்விட்டேன். அடுத்த நாள் அந்த மணவாளனும் அந்த மணப்பெண்ணும் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த பையனை பார்த்து கேட்டேன், தம்பி, உன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வரலையா என்று கேட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய மனைவி, நேற்று பார்த்தீங்கள என்று சொன்னார். அந்த பெண்ணை பார்த்தால் கண்ணங்கரேரென்று இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேற்று சிவந்த மேனியோடு அவ்வளவு அழகாக இருந்தாலே, இன்றைக்கு இப்படி இருக்கிறாளே என்று நான் யோசித்தேன். காரணம், அவர்கள் செய்த ஆயத்தமும் அழகும். ஏனென்றால் மணவாட்டி அலங்கரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மணவாளி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்களும் நானும் இயேசுவுக்காக அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதில் என்னப்பா ரகசியம் இருக்குது என்று நீங்கள் கேட்கலாம். நீங்களும் நானும் மணவாட்டியின் அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சபை மணவாட்டி, தேவனுடைய மணவாட்டி. இது மணவாட்டியாய் நாம் வாழ வேண்டும் என்றால் அதிலே ஒரு 12 ரகசியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ரகசியங்களாய் நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்கள் ஒருவனிடத்தில் வந்து, நீங்கள் வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்திற்கு அவரை அழைத்து சென்றான். அந்த மணவாட்டி பரிசுத்த புதிய எருசலேமாய் இருந்தது. அதற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்ததாம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, இந்த கற்களின் ரகசியத்தை தான் நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். இது விலையேறப்பெற்ற கற்கள், அஸ்திபார கற்கள். இந்த கற்களின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த கற்கள் எப்படிப்பட்டவைகள்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விலையேறப்பெற்ற கற்கள். இன்றைக்கு அநேக பெண்கள், ஆண்கள் நல்ல விலையேறப்பட்ட கற்களை தங்களுடைய கைகளில், தங்களுடைய கழுத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது ஜொலிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் ஆவிக்குரிய ரீதியில் ஜொலிக்கப் போகிறீர்கள். அந்த கற்களின் ரகசியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அது வெளிப்படுத்தல் 21:18 இருக்கிறது. 19வது வசனம் அதை சொல்லுகிறது. இதை அடுத்த தொடரிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாட்சி உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். யுத்தத்தின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு பிரகாசமான ஒளி நம் மத்தியிலே இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டையும் தம் மகிமையினால் நிரப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார், காத்து கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.